பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசல்ல 3 பள்ளிவாசலை தவிர உலகத்தில் உள்ள அனைத்து பள்ளிவாசலும் சமமானவை தான். இந்த பள்ளியில செய்யணும்னு நினைச்சது அந்த பள்ளியில செய்யலாம், அந்த பள்ளிக்குன்னு போயிட்டு இந்த பள்ளிக்கு வரலாம். பள்ளிவாசலை பொறுத்தவரை ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பயணம் மேற்கொள்ளக்கூடாது 3 மஸ்ஜிதுகளுக்கு தவிர, 3 பள்ளிவாசலுக்கு தவிர அதுக்குன்னு பயணப்பட்டு போறது வேற போகக்கூடாது. அந்த 3 பள்ளி என்ன? மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் ஒன்று, அதாவது காபத்துல்லா ஒன்று, மஸ்ஜிது நபவி ஒன்று, 3வது மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய ஜெருசலமில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அக்ஸா பள்ளிவாசல் ஒன்று. இந்த 3 பள்ளி மட்டும்தான் சிறப்பை நாடி போகலாம். இப்போ மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நீங்கள் போயிட்டீங்க, தொழுகை முடிஞ்சு போச்சு, பக்கத்து பள்ளியில் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை, அந்த பக்கத்து பள்ளிக்கு போகக்கூடாது. ஏன்னா இதனுடைய சிறப்பை வேற, இந்த பள்ளிக்குன்னே தனி சிறப்பு இருக்கு. மஸ்ஜிதுல் ஹராமில் அதிகமான ஒரு நன்மை நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. 27 மடங்கு நன்மையை நாடி நம்ம அங்கே போகிறத விட இங்கே அதை விட அதிகமான 1000 10,000 நன்மைகள் நமக்கு கிடைத்து விடுகிற காரணத்தினால் இந்த 3 பள்ளிக்கு நீங்கள் தொலை போயிட்டீங்கன்னு சொன்னால் இதில் ஜமாத் முடிஞ்சாலும் ஜமாத் நன்மையை தாண்டி இந்த பள்ளிக்கே சில நன்மைகள் இருக்கிறது. அதுவே இந்த ஜமாத் நன்மையை விட கூடுதல் நன்மை உங்களுக்கு தந்துவிடும் என்ற காரணத்தினால் இந்த 3க்கு போயிட்டீங்கன்னா வேற பள்ளிக்கு போயிடக்கூடாது. வேற எந்த பள்ளி வாசல் நீங்க போனாலும் சரி, முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அடுத்த பள்ளிக்கு போய் எங்க வேணாலும் போய்க்கலாம். ஜமாத்துடைய நன்மை இங்க தொழுதோம்னா ஒரு தொழுகை நன்மை தான் கிடைக்கும், அங்க போனோம்னா ஜமாத்துடைய 27 மடங்கு நன்மை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கதான் போகணும். அப்ப எந்த ஒரு பள்ளிக்குமே கூடுதல் சிறப்பு இருக்குன்னு மார்க்கத்தில் சொன்னா தான் நம்ம இந்த பள்ளிக்கு வந்துட்டோம், முடிஞ்சிருச்சு, அந்த பள்ளிக்கு இப்படி போறதுன்னு நினைப்போம். நமக்கு எல்லா பள்ளியும் ஒன்று தான், பள்ளிவாசல் எல்லாமே என்னது, அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, எல்லா பள்ளியுமே ஒன்று தான். அப்படி அவன் ஷிர்கான இமாம் இருக்கார், அந்த மாதிரி ஒரு காரணமாக இருந்தால் தவிர்த்துக்கிற விஷயம் வேற. அதை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பள்ளிக்கு தொலை வந்துட்டோமா, ஜமாத் முடிஞ்சிருச்சா, அவங்க முடிஞ்சவொன்னே அதே இடத்துல தொழுதால் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு நன்மை தான் கிடைக்கும். ஒரு ஜமாத்தை தொழுதா 25 அல்லது 27 2 விதமாக வருது, 27 நன்மை கிடைக்கும். அப்போ நீங்கள் அங்கேயே ஒரு 2 பேர் கிடைப்பாங்க, சேர்ந்து தொழுகிற வாய்ப்பு இருந்தால் கூட அங்கே தொழுவுங்க. இல்லை அங்கே ஒரு செஞ்சுட்டோம், அங்கே தொழுகை நடந்துகிட்டு இருக்கு, அங்கே போய் சேர்ந்தோம்னா ஜமாத் தொழுகை கிடைச்சிடும், அப்போ 27 மடங்கு நன்மை கிடைக்கும்னு சொன்னால் நீங்கள் அதைத்தான் தேர்ந்தெடுக்கணும், போகத்தான் வேணும். அதனால் ஒரு பள்ளிக்கு நியத்து பண்ணி போய்விட்டு அடுத்த பள்ளிக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு சட்டம்லாம் கிடையாது.